ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ஆட்டுக்கால் சூப்பில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்றைக்கி ஆட்டுக்கால் குருமா தான் வச்சுருக்கேன். இட்லிக்கு செம சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஆட்டுக்கால் சுகர் பேஷண்ட்லாம் இது தோல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. அவங்களும் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கோங்க, கம்மியாக சாப்பிடுங்க. அப்புறம் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் இந்த பால் பெருகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். சினிமா நடிகை எல்லாம் அவங்க வயசான தோற்றத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொலாஜன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிப்பாங்க. இதில் லாட் ஆஃப் கொலாஜன் இருக்குது. நம்ம இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வயசான தோற்றமே நம்மளுக்கு தெரியாது. தோல் சீக்கிரம் சுருங்காது. சுருங்கிட்ட பிறகு சாப்பிட்டா பிரயோஜனம் கிடையாது. ஒரு 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வயசான காலத்தில் நம்ம மூட்டெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும், எலும்பு தேய்மானம்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே இதை சாப்பிட்றதுக்கு சொல்கிறாங்க. வெறும் சூப்பாச்சும் குடிங்க, அந்த ஸ்கின்னெல்லாம் சாப்பிட்லன்னா பரவாயில்ல, அதோட எசன்ஸ் இறங்கியிருக்கும் இல்லையா, அதனால் அந்த சூப்பையாச்சும் குடிங்கன்னு இந்த முடக்குவாதம் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் ஆட்டுக்கால் ரொம்ப 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 நல்லது. 15 நாளுக்கு ஒரு வாட்டி நிச்சயமாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது நான் சைதாப்பேட்டையில் தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். சனிக்கிழமையே அந்த ஆட்டுக்காலை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொட்டாங்குச்சி போட்டு 15 விசில் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இவங்களை எல்லாரையும் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். மசாலா பொருட்கள்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இந்த மசாலா பொருட்கள்லாம் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம குருமா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டு அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு அதையுமே நம்ம அரைச்சிட்டு அதையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம கையில் வாயில் படாமல் இருக்கும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்து அதையுமே பால் எடுத்துகிட்டு பாலை மட்டும் ஊற்றிடலாம். நைட்டு வேக வச்ச கால் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்களேன். ஒரு கொட்டாங்குச்சி போட்டு வேக வைக்கும்போது அது சீக்கிரமாக வெந்துடும். இது எங்கள் ஆயா சொன்ன டிப்ஸு. எவ்வளோ கொலாஜன் இருக்குது பாருங்களேன் அதில். இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளை மூட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கொட்டாங்குச்சியை எடுத்து போட்டுட்டு நம்ம வதக்கணும் இல்லையா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அது எல்லாமே அதில் போட்டுடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம அந்த வேக வச்ச ஆட்டுக்காலில் போட்டுடலாம். தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அந்த பாலையுமே சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு கலக்கு கலக்கிட்டு மறுபடியும் ஒரு 10 விசில் போட்டு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். பஞ்சு போல் இட்லி. இந்த ஆட்டுக்கால் ஞாயிற்றுக்கிழமை எப்படா வராதுன்னு அப்படின்னு நம்மளாம் ஏங்க தோணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே பிடிக்கும். இது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்து கூட ஒரு நல்ல ஒரு டானிக் மாதிரி. சாப்பிட்டு பாருங்களேன்.